வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தனில் இருக்கிற யூஸ்ஃபுல்லான டிசைன் பேட்டர்ன், அதாவது டெக்கரேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இதுதான் டெக்கரேட்டர்னு மேபி நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜென்ரலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு சம் ஃபங்க்ஷன் நேம்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டெக்கரேட்டர். ஸோ அந்த டெக்கரேட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து பைத்தன் ஆர் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டெக்கரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம 2 வேல்யூஸ் ஆட் பண்ணோன்னா, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒவ்வொரு வேல்யூ கூட ஒரு 1 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஃப் மேபி லைக் சம் நம்பர். ஏன்னா சம் அப்படிங்கிறது வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து சம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது ஏவும் பியும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ கூட ஒரு வேல்யூ 1 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு பி கூட ஒரு 1 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சம் பண்ணணும். அதாவது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ப்ளஸ் 1. அதாவது பேசிக்லி வந்து நம்ம எப்பவுமே வந்து எந்த ஒரு வேல்யூ ஏ வந்தாலும் அது கூட வந்து இந்த மாதிரி 1 ஆட் பண்ணி, இதுதான் வந்து நம்ம பேசிக்லி நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு திங். அப்புறம் அது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஸோ அதில் வந்து ஏ கமா பி வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். இதில் வந்து நம்ம இதை வந்து டெக்கரேட்டரை வச்சு நம்ம பண்ணும்போது வந்து இந்த பிரிண்ட் பண்ணுறது, அடிஷன் பண்ணுறதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த எக்ஸ்பிளிசிட்லி வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே சம் நம்பர்னு மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து நம்ம பேசிக்காக இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். அது வந்து எப்படி நம்ம வந்து டெக்கரேட்டர் வச்சு பண்ணுற அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா 2,3ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 2 கூட ஒரு 1 அப்படிங்கிறது ஆட் ஆகிருக்குது 3, இது கூட 1ங்கிறது ஆட் ஆகிருக்குது 4. ஸோ 3 + 4 வந்து 7 பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே நம்ம டெக்கரேட்டர் வச்சு இந்த பிரிண்ட்டையும் இந்த அடிஷன் பண்ணுறதையும் வந்து இங்கே இந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதாமல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுத முடியும். அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்ம வந்து எப்படின்னா, இது வந்து டெக்கரேட்டர் இந்த ஃபங்க்ஷனையும் வச்சுக்கலாம். இந்த டெக்கரேட்டருக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே வந்து எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வரும். அதனால் இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் இன்னர் ஃபங்க்ஷன், அதாவது இங்கே தான் நம்ம வந்து கால் பண்ண போகிற அந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே என்ன ஆர்க்ஸ் வந்தாலும் ஆர் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் அதை நம்ம வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். அதனால் வந்து இங்கே கெட் பண்ணி அங்கே பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம பேசிக்லி இங்கே என்ன அப்படின்னா, இங்கே என்ன ஆர்குமெண்ட் வந்தாலும் நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்லி இந்த 2 இதையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவல் ஃபங்க்ஷன், அதாவது இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன், எஃப் அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃபங்க்ஷன், அதை நம்ம வந்து கால் பண்ணணும். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, அது கூட இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எப்பவுமே ஆட் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து 2 ஆர்குமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 2 வேல்யூஸ் வரும். அதாவது அதை வந்து ஏ நீங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர் நம்ம வந்து ஓகே ஆர்க்ஸ் ஆஃப் 0, இது கூட நம்ம வந்து 1 ஆட் பண்ணணும். அடுத்தது வந்து பி, அது கூட வந்து 1 ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து செகண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். பேசிக்லி வந்து ஆர்குமெண்ட் அண்ட் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அதை பற்றி நம்ம செப்பரேட் டாப்பிக்கில் பார்க்கலாம். பேசிக்லி நம்ம வந்து எந்த ஒரு வேல்யூஸும் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏ ஈக்குவல்ட்டுன்னு பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 2,3ன்னு போகிறது வந்து எப்படின்னா ஏ பொசிஷனுக்கும் பி பொசிஷனுக்கும் போகும். இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே வந்து ஏ ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி அந்த எந்த இதுக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்லி அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி பாஸ் பண்ணுறது வந்து இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸுங்கிறது வந்து டிக்ஷனரியாக போகும், ஆர்குமெண்ட்ஸுங்கிறது வந்து டியூப்பிளாக போகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே வந்து அதாவது ஃபஸ்ட்டு அந்த டியூப்பிளில் இருக்கிற வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி அதை ஏன்னு வச்சுக்கிறோம். செகண்ட் டூப்பிள் கூட இருக்கிற செகண்ட் டூப்பிளில் இருக்க செகண்ட் வேல்யூ கூட 1 ஆட் பண்ணி பின்னு வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம்.
இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் எழுதலாம். அதாவது இதே சேம் திங் ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டேரெக்டாக வந்து a + bன்னு பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி a கூட வந்து இங்கே 1 b கூட வந்து 1 ஆட் பண்ணி ப்ளஸ் பிரிண்டிங் அந்த திங்ஸ் எல்லாமே நடந்துருச்சு. அதனால் நம்ம வந்து டேரெக்டாக இங்கே a + bன்னு போட்டால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே வந்து ரிட்டன் இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணாவே போதும். அதாவது இங்கே இருக்கிற மாதிரி வந்து இப்போ கால் பண்ணாவே நம்மளுக்கு வந்து 2,3ங்கிறது பிரிண்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து இதுவும் பிரிண்ட் ஆகுது. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் இங்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு டெக்கரேட்டர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே டெக்கரேட்டருக்குள்ளே தான் போகும். இங்கே போனது என்னென்னா இது இன்னர் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த கீபோர்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம் 2 வேல்யூவும். அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேல்யூ எஃப்க்கு வந்து பாஸ் பண்ணுறோம். எஃப் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே பாஸ் ஆகிருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து கால் ஆகுது வித் அந்த நியூ அப்டேட்டட் வேல்யூஸ். ஸோ பேசிக்லி நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா பிரிண்ட் இது வந்து டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பை டிஃபால்ட்டாக அப்படின்னு டெக்னு போடும்போதே வந்து இது கால் ஆகி இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த கோடு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடிஷன் ஃபங்க்ஷன் அடிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக்லி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சம் ப்ரீ ப்ராசஸிங் மாதிரி பண்ணுது. அந்த ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிறத வந்து நான் டெக்கரேட்டருக்குள்ளே அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஆக்சுவலாக நான் என்ன பண்ணணுமோ அதை இங்கே நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த சினாரியோ வந்து எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு யூஸ் கேஸ் நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் வந்து ஒரு லைட் ஆன் ஆஃப் பண்ணோன்னா ஒரு யூஎஸ்பி கம்யூனிகேஷன் த்ரூ வந்து ஒரு பவர் சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணணும். அதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ். அந்த இடத்துல வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணணுங்கிறது வந்து ப்ரீ கண்டிஷன். அந்த ப்ரீ கண்டிஷன் வந்து நீங்கள் டெக்கரேட்டரில் போட்டுடலாம். அதாவது யூஎஸ்பி கம்யூனிகேஷன் வழியாக வந்து அந்த பவர் சப்ளை ஆன் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் போட்டுட்டு ஆக்சுவல் ஃபங்க்ஷன் அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அந்த மேபி ரிலேவை கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன் இங்கே போட்டுக்கலாம். அப்படின்னு சொல்லி அந்த யூஎஸ்பி பவர் சப்ளை அந்த இது டெக்கரேட்டர் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணி இந்த வோல்டேஜ் செட் பண்ணுறதுல வந்து இங்கே நடந்துடும். ஆக்சுவல் ஃபங்க்ஷனில் ஆன் ஆஃப் மட்டும் நடக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களோட லைட் வந்து மேபி 10 செகண்ட்ஸ் கொண்டு ஆன் ஆஃப் ஆகி ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆகும்னா அதுதான் ஆக்சுவல் ஃபங்க்ஷன். அப்போ இந்த டெக்கரேட்டர்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த பவர் சப்ளை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் எப்பவுமே இந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இங்கே போயிட்டு நார்மலி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போய் அந்த ஃபங்க்ஷன் அதாவது பவர் சப்ளை டர்ன் ஆன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் கால் பண்ணுவீங்க. அதை செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆக்சுவல் திங்ஸ் நடக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட்டர் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெக்கரேட்டரில் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். இதே டெக்கரேட்டருக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதே டெக்கரேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கணும். மேபி மெயின் டெக்கரேட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ரிட்டன் டெக்கரேட்டர். இப்போ இந்த டெக்கரேட்டர் கால் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து ஆர்குமெண்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். இந்த ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரிண்ட் நான் வந்து இந்த 2 ஆர்குமெண்ட்டை நான் இங்கே பாஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேசிக்லி வந்து இந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து நான் அதாவது இங்கேயும் இதுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், இதுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இதே ஃபங்க்ஷன் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் இப்போ வித் ஆர்குமெண்ட் இருக்குது. இங்கே வந்து 10, 12 அந்த மாதிரி நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம்.
ஓகே இப்போ ரன் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இங்கே பேசிக்லி வந்து டெக் கிடையாது, மெயின் டெக்கரேட்டர். ஸோ இது தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மெயின் டெக்கரேட்டர் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் இன்சைட் டெக் அங்கேயும் பிரிண்ட் ஆகிருக்கு, இன்சைட் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ பேசிக்கலி இந்த ஆர்குமெண்ட் வந்து நான் இதுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், இதுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் கஸ்டமைஸ்டாக வந்து இது வந்து நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி வந்து பவர் சப்ளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸ் டெக்கரேட்டர் அப்படின்னா இந்த பவர் சப்ளையோட வோல்டேஜ் நான் வந்து ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்டேஜ்னு பாஸ் பண்ணோன்னா என்னால் வந்து இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் வந்து இந்த டெக்கரேட்டருக்கு இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் இந்த டெக்கரேட்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசைன் பேட்டர்ன் இன் பைத்தன். ஓகே, பேசிக்லி இந்த வீடியோவில் வந்து டெக்கரேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வித் எக்ஸாம்பிளோட. அப்புறம் யூஸ் கேஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.